ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் சம்மர் டயத்தில் தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான மூவ்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல கல்லா கட்ட முடியும். அந்த வகையில் இந்த வருஷத்தில் இந்த சம்மருக்கு பல படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு நமக்கு தெரிஞ்சது ஒரு 50 படங்கள் கிட்ட நமக்கு தெரியும். இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன மைண்ட் கிராஃப்ட்லாம் கலெக்ஷனில் பிச்சு ஓட்டிட்டு இருக்கு. 330 மில்லியன் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற இந்த சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்களில் எந்த படம் அதிகமாக கலெக்ஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 படங்களை ரேங்க் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்டோரி நெல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்கேன். 10th பிளேஸ்ல பிராட் பிட்டோட F1. எனக்கு இந்த படம் ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு படம் தான். ஏன்னா இந்த ரேசிங் விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். கடைசியாக ரிலீஸ் ஆன கிராண்ட் டெரிஸ்மோ ரொம்பவே, அதாவது எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால இந்த படம் மேல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அதையும் தாண்டி இது ஹைப்பா மாறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ஸ்டோரி லைன். அதாவது 1919ல ஒரு ரேசர் இருக்காரு. அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ரேசிங்கை விட்டு வெளியே போறதுக்கான ஒரு விஷயம் நடந்துருது. அதனால கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட் கிட்ட ஒரு ரேசிங் பக்கமே வராம இருக்காரு. திருப்பி அவர் ரேசிங்குள்ள வந்து பழைய இடம், அதாவது முன்னாடி ஒரு பெரிய ரேசரா இருந்திருப்பாரு. திருப்பி அவர் பழைய பொசிஷனுக்கு அவர் போறாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தை கதை. அதாவது ஒரு F1 ரேசரோட ஒரு ஸ்டோரி ஆர்க்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரி லைனாலே எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். 9th பிளேஸ்ல நிறைய பேருக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கக்கூடிய ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் லைவ் ஆக்ஷன் ரீமேக். ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அனிமேஷனாவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. ட்ரீம் ஒர்க் தான் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த படத்தோட ஒரு லைவ் ஆக்ஷன் ரீமேக் தான் இது. இந்த ரீமேக் மேலயும் பல பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வந்திருக்க ட்ரெய்லர் அண்ட் காஸ்டிங் க்ரூ எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்து மேல ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அனிமேஷன் படம் கிட்டத்தட்ட 500 மில்லியன் கலெக்ட் பண்ணிக்கிறதா ஒரு விஷயம் இருக்கு. இந்த படம் அந்த அளவுக்கு இல்ல, அதை தாண்டி கூட கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 8th பிளேஸ்ல பேலரினா ஜான்விக்ல பேலரினா கேரக்டரோட ரிட்டன் ஆஃப் தான் இது. இந்த படத்துக்கு பல பேருக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஹைப் இருக்கு. ஏன்னா ஜான்விக் யூனிவர்ஸ்ல இருந்து வரதுனால இந்த படத்துல ஜான்விக் கேரக்டரோட கேமியா இருக்கு அப்படின்னு பல ரூமர்ஸ் இருந்தாலும் இந்த படம் எப்படி அமைய போகுதுன்னு ரிலீஸ் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 7th பிளேஸ்ல 28 இயர்ஸ் லேட்டர் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹாரர் படத்தோட சீக்வல் தான். 28 இயர்ஸ் லேட்டரோட சீக்வல் தான் இது. 28 இயர்ஸ் லேட்டர் 2002 நினைக்கிறேன். அப்போ ரிலீஸ் ஆகி அப்பவே பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சம்பவம் பண்ணியிருந்தது. 28 இயர் லேட்டரும் ட்ரைலர் மற்றும் மற்ற அப்டேட்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பல பேருக்கு தோணுது. இந்த படத்தோட ஸ்டோரி லைனே பல பேருக்கு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் 28 லேட்டர் பார்க்கலனா காம பாருங்க, மஸ்ட் வாட்ச் மூவி. அண்ட் இது வரைக்கும் சொன்ன படங்களுக்கான தனித்தனி வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய படங்களுக்கு தனியான வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கிறிஸ்டன் கிளியரா எல்லா ஒரு வீடியோ போட்டுருவோம். இது மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். பல பேருக்கு எக்ஸ்பெக்டேஷனும் பல பேருக்கு ஹைப் உள்ள படம். பிகாஸ் இதுதான் மிஷன் இம்பாசிபிளோட கடைசி படம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது டாம் க்ரூஸ் கூட கடைசி படமா இருக்கலாம். டாம் க்ரூஸ் இல்லைனா மிஷன் இம்பாசிபிள் இல்ல. இதனாலேயே இந்த படத்து மேல பல பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பல பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நானும் ஒருத்தன். படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம ரிலீஸ் அப்போ பார்த்துக்கலாம். இதோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 400 மில்லியன் சொல்றாங்க. இதோட கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ணல. அண்ட் இது 400 மில்லியனோட ஒரு ஹியூஜான கலெக்ஷனாக தான் இருக்கும்னு வேற எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 5th பிளேஸ்ல இருக்கிறது ஃப்ரிக்கர் ஃப்ரைடே. 2003ல ரிலீஸ் ஆன ஒரு டிஸ்னி படம் தான் ஃப்ரிக்கி ஃப்ரைடே. அந்த படத்தோட ஸ்டோரி தான் இது. இதுக்கு அங்க ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இங்கேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த கூடு விட்டு கூடு பாக்கிறது, இந்த பாடி ஸ்வாப் பண்றது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். இந்த படத்துல ஸ்பெஷல் விஷயம், அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஸ்வாப் பண்ணிப்பாங்க. அதாவது கிட்ட பாட்டி அந்த மாதிரி ஸ்வாப் பண்றது தான் இந்த படம். படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2003 கிட்டே ஒரு 160 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா இந்த நம்பர் இல்ல இதோட பெருசா தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த டிஸ்னியோட மேஜிக் அந்த ஃபன் இதுல ஒர்க் ஆயிடுச்சுன்னா இது கண்டிப்பா அதோட பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது சூப்பர்மேன். எல்லாருக்குமே தெரியும். இதை பத்தி தனியா ஒரு வீடியோ, அதாவது இந்த சூப்பர்மேன் எப்படி டிசிஓ டிசைட் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. படம் பல பேருக்கு பெரிய ஹைப்ல இருக்கு. ஏன்னா இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் டிசிஓ டிசைட் பண்ண போகுது. அது பிளஸ்ல தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய ஹைப் இருக்குன்னே சொல்லலாம். இது வரைக்கும் வந்திருக்க ட்ரைலர், டீசர் அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த படத்து மேல எனக்கு ரொம்ப ஹைப் இருக்கு. நீங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இது வரைக்கும் தெரியாது அப்படின்னா அதுல உள்ள ஒரு கேரக்டர், அதாவது மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், உங்களுக்கும் அயன் மேனுக்கும் உள்ள அண்ட் டிஃபரன்ஸை மட்டும் நம்ம தனியா ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. செக் பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் சூப்பர் ஹீரோ ஸ்டோரி லைன் தான். இந்த படத்தோட கலெக்ஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, இது கடைசியா ரிலீஸ் ஆயிருந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் 1 பில்லியன் கிட்டத்தட்ட ரீச் பண்ணியிருந்தது. அந்த கலெக்ஷனா இதுக்கு எதிர்பார்க்கறாங்க. அவ்வளவு தொடுமான்னு தெரியல. இது வரைக்கும் வந்திருக்க அப்டேட்ஸ் அண்ட் வச்சு பார்க்கும்போது அதுக்கு ஒருத்தியான விஷயமா தான் தெரியுது. பக்கா ஆயிடுச்சு அப்படின்னா கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளேஸ்ல லாஸ்ட் ஒன் டைம் பார்க்க ரீபூட் பண்றாங்க. கோல்ட் ரீபர்த் படத்து மேல நிறைய பேருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் ட்ரைலர் வச்சு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். பழைய ரைட்டர்ஸ்லாம் உள்ள இன்வால்வ் ஆகிக்கிறதா சொல்றாங்க. அதனால எனக்கு ஒரு தனியான ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. அதே அந்த படம் எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வீடியோ அது செக் பண்ணிருங்க. இது வரைக்கும் வந்திருக்க அப்டேட், ட்ரைலர், இதோட ரியாக்ஷன் எல்லாம் வச்சு இந்த படத்தோட கலெக்ஷன் அவங்க எவ்வளவு எதிர்பார்க்கறாங்கன்னா, இவங்களும் 1 பில்லியன் கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு படம் ஒர்த்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கலெக்ஷன் வரும். இது வரைக்கும் வந்திருக்க அப்டேட், ட்ரைலர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். பிளஸ்ல லீலோ அண்ட் ஸ்டிச் இந்த படத்தை என்ன ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காங்க, பல படங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காங்கன்னா, இது படம் ஒரு அனிமேஷன் படத்தோட ரீமேக் படம். இது ஒரு கிட்ஸ் மூவி. நம்ம ஊர்ல எப்படி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அதனால இந்த படத்துக்கு கலெக்ஷன் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேரக்டர். ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட இது அனிமேஷன் படத்தோட ரீமேக்கா இருக்கும்போது இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இதோட நிலைமை என்னன்னு தெரியும். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.